கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று எழுதி இருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? ரொம்ப நாளா நீங்க பண்ணுகிற ஜபத்துக்கு சீக்கிரத்துல பதில் வரப்போகுது சகோதரனே சகோதரியே என்று பேசுகிறேன். ஒரு விதவை எனக்கும் என் எதிராளிக்குமான விஷயத்துல நியாயம் செய்யணும்னு மனுஷனை மதிக்காதவனும் தேவனுக்கு பயப்படாதவங்கிட்டையும் போய் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அவன் மனுஷனை மதிக்காதவனும் தேவனுக்கு பயப்படாதவனும் அவன்கிட்ட போய் எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறதுனால இவ விஷயத்துல ஒரு நியாயம் செய்யணும்னு இருதயத்துல சிந்திச்சானா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல நான் நீடிய பொறுமையா இருப்பேனோ, சீக்கிரத்துல நியாயம் செய்வேன்னு சொன்னார். இன்னைக்கு உன் திருமணத்திற்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், உன் படிப்புக்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், உன் வேலைக்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், ஒரு பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், உன்னுடைய கட்டுகள் உடைய நீ உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். ரொம்ப நாளா இந்த காரியத்துக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், பதிலே வரமாட்டுக்கு, என்ன தடைன்னு தெரியலன்னு ரொம்ப நாளா ஜெபம் பண்றியா? உன் இடத்துக்காக ரொம்ப நாளா, உன் வீட்டுக்காக ஜெபம் பண்றியா? ரொம்ப நாளா இந்த கடன் அடையணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறையா? கர்த்தர் சொல்லுகிறார், எதெல்லாம் உனக்கு தூரமா இருந்ததோ, எது எல்லாம் உன் கண்ணுக்கு எட்டாததா இருந்ததோ, அதையெல்லாம் சீக்கிரத்துல உனக்கு ஆண்டவர் பதிலை கொண்டு வந்து உன்னை அற்புதமாய் நடத்த என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஷபரபலபா. ரொம்ப நாளா உபவாசம் இருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், தேவ சித்தம் நிறைவேறணும், என் திருமண வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்றபடி நடக்கணும், நான் ஃபாரினுக்கு போகணும், எனக்கு வேலை கிடைக்கணும்னு நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? தேவன் சீக்கிரத்தில் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்புவார். சீக்கிரத்தில் உன் இட பிரச்சனையை முடிப்பார். சீக்கிரத்தில் இந்த மாதமே நீ கன்சீவ் ஆவாயாக, இந்த மாதமே உனக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவதாக, இந்த மாதமே உனக்கு ஆஃபர் லெட்டர், ப்ரமோஷன் லெட்டர் ரிலீஸ் பண்ணப்படுவதாக. ஷபரபா லபா ஹந்தா ரபா லபா. எல்லா தடுத்து வைத்திருக்கிற ஆவிகள், எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள், நன்மையை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை பண்ணுகிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். இந்த நாளில் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். அற்புதத்தை செய்யும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.